ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க இங்க ஒவ்வொரு கட்சிகளுடைய நிலைமைகள் மாறிட்டே இருக்கு. பொதுவா கூட்டணி கட்சிகள் அமைச்சிடுறாங்கல்ல. யார் யாரு எந்தெந்த தொகுதியில நிக்கணும், இந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி, இந்த கட்சி எந்தெந்த தொகுதியில நிக்கணும் அப்படின்றத தலைமை கட்சி தான் முடிவு பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு திமுக கூட்டணியில இருக்குன்னா திமுக என்ன பண்ணணும், பிரதான தொகுதிகளை அவங்க வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கு உங்களுக்கு இந்த கட்சி தான்ப்பா, காங்கிரஸுக்கு இவ்வளவு தொகுதி, விடுதலை சிறுத்தைகள் இவ்வளவு தொகுதி, கம்யூனிஸ்டுகளுக்கு இவ்வளவு தொகுதின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்கும். அது மாத்திரம் இல்லாம இத்தனை தொகுதி கொடுத்துட்டாங்க, ஆனா உங்களுக்கு இங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கள ஆய்வு பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, திமுக என்ன பண்ணுவாங்க, நீங்க இந்த தொகுதியில நில்லுங்க, இந்த தொகுதியில நில்லுங்க அப்படின்னுவாங்க. கூட்டணி கட்சிகளும் ஐயா எங்களுக்கு இந்த தொகுதியில் நின்னா எங்களுக்கு பலம் இருக்கு, இந்த தொகுதியில நிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்கள சஜஷன் சொல்லுவாங்க. இது மாதிரி தான் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பிரிச்சு கொடுப்பாங்க, எந்த தொகுதியில நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கும் பொருந்தும். இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கிற இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் யாரு எத்தனை தொகுதி பிரிச்சுப்பா, யாரு முதல்ல பிரிச்சு கொடுப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல இபிஎஸ் தலைமை தான் அப்படின்றத அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமா சொல்லிட்டாரு. ஆனா இது வெறும் பேச்சாவே தான் இருக்கு, வார்த்தைக்காக தான் சொன்னாரு. ஆனா முழுக்க முழுக்க இது யாரு பின்னாடி இந்த இயக்குறா அப்படின்னா பாஜக தான் இயக்குது. மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தான் இயக்குறாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. சோ இப்படியா இருக்கும் பொழுது ஒவ்வொரு கட்சிகளும் என்ன பண்றாங்க, நாங்க இந்த தொகுதியில தான் நிப்போம், நாங்க இந்த தொகுதியில நிப்போம் சொல்லிட்டு இப்பவே என்ன பண்றாங்க, தங்களுடைய கட்சிகள் இந்த தொகுதியில தான் நிக்கணும் அப்படின்றத ஆணித்தனமா சொல்லிட்டு வராங்க. இப்ப தேமுதிகவை நம்ம எடுத்துப்போம். தேமுதிக எந்த கூட்டணியில அங்கம் வகிக்குது அப்படின்றது தெரியவே இல்லை. அதிமுக சொல்றாங்க எங்க கூட்டணியில தான் இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ரொம்பவே என்ன பண்ணாங்க, மன அழுத்தத்துல போனாங்க தேமுதிக. ஏன்னா நம்பச்சு கழுத்து அறுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும் பொழுது திரும்பவும் இந்த கூட்டணியில நீடிக்கணுமா அப்படின்னு தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாவட்டந்தோறும் மாவட்ட செயலாளர் நிர்வாகிகளை சந்திக்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கோரிக்கை வச்சாங்க. அந்நியாரே நாங்க என்ன பண்ணோம், அதிமுக கூட்டணியை பார்த்துட்டோம், பாஜக கூட்டணியை பார்த்துட்டோம், திமுக கூட்டணியை நம்ம அங்க வகிக்க கூடாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்க வகிப்போம், இல்லையா விஜய் அவர்கள் தலைமையில மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கி அந்த கூட்டணியில நம்ம இடம் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சாங்க. இப்போ எந்த கூட்டணியில இருக்கும் அப்படின்றத பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திட்டவட்டமா சொல்லவே இல்லை. அதிமுக சொல்லி கொண்டாலும் நாங்க ஜனவரி மாசம் தான் இதுக்கான முடிவை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெள்ள தெளிவா சொல்றாங்க. இதன் மத்தியில விஜய் பிரபாகரன் நேற்று தினத்துல ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்ணுது, மக்களை சந்திக்கிறாங்க டைரக்டா. இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுகவும், அதே போல அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க. பாமக சைடுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரிமைகளை காப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவரும் மக்களை சந்திக்கிறார். இப்போ இல்லம் தேடி உள்ளம் நாடி அப்படின்ற ஒரு விஷயத்தை தேமுதிகவும் முன்னெடுத்து மக்களை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்றாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் என்ன பண்றாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. இந்த மக்களை சந்திக்கிற நேரத்துல தேமுதிகவை சேர்ந்த இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் ஒரு விஷயத்தை ஆணித்தனமா சொல்லியிருக்கிறார். நடைபெற போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பா எங்களுடைய கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருதாச்சலம் தொகுதியில நிப்பாங்க அப்படின்னு இப்பவே என்ன பண்றாங்க சொல்லிட்டாங்க. இது விஜயகாந்தோடைய எடுத்த ஸ்டாண்ட். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது விருதாச்சலத்துல நின்னார். ஏன்னா தேமுதிகவுக்கான ஓட் வங்கி அங்க அதிகமா இருக்குது. ஏன்னா விஜயகாந்த் இன்னும் ஜெயிச்சிருக்கிறார். அதுதான் ஒரு பெரிய வரவேற்குரிய விஷயமா இருக்கு. சோ அதே பாணியில தான் 2021 சட்டமன்ற தேர்தலையும் பிரேமலதா விஜயகாந்த் நின்னாங்க. அவங்க விருதாச்சல தொகுதியில் நின்னாங்க. ஜெயிச்சிருவோம், விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைத்த வாக்கு நமக்கு கிடைக்காதா, ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் பிரேமலதா விஜயகாந்த் நின்னாங்க. ஆனா அங்க கிட்டத்தட்ட 25,000 வாக்குகள் வாங்கி என்ன பண்ணாங்க, டெபாசிட்டை இழந்தாங்க 2021 சட்டமன்ற தேர்தலில். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலையும் நம்ம அங்க நின்னா நிச்சயமா ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நிச்சயமா நாங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிப்பாங்க. எந்த கட்சியில நாங்க கூட்டணியில இருக்கிறோமோ இல்லையோ, யாரு கூட நாங்க கூட்டணியில சேருமோ சேரலையோ, எங்களுக்கு இந்த தொகுதி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும்
பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருதாச்சலம் தொகுதியில நிப்பாங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இது இவங்க கூட்டணி கட்சிக்கு சேர போறதுக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்குமா அப்படின்னும் சிந்திக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா எந்த கூட்டணியில இடம்பெறும் தெரியல. இப்போ உதாரணத்துக்கு திமுக கூட்டணியில் இடம்பெறாங்கன்னு வச்சுக்கலாம். திமுக கூட்டணியில் இடம்பெறும் பொழுது திமுக இந்த தொகுதியை விட்டு தரணும். ஏன்னா அந்த விருதாச்சலம் தொகுதியில ஆல்ரெடி திமுக கொஞ்சம் பலம் வாய்ந்ததா இருக்கட்டும். இல்ல நீங்க அதிமுக கூட்டணிக்கு வாங்கினா அதிமுக அந்த தொகுதியை விட்டு தரணும். இல்ல நீங்க மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கி விஜய் சார்பா நின்னாலும் விஜய் அவர்கள் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குல்ல. சோ எந்த கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாமையே இப்பவே நான் இந்த தொகுதியில தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே துண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த விஷயத்த நம்ம இந்த ஆங்கிள் கூட நம்ம யோசித்து பார்க்கலாம். ஏன்னா திமுக கூட்டணிக்கு போனாலும் இந்த தொகுதி கிடைக்குமா கிடைக்காதா நம்மளுக்கு தெரியாது. அதிமுக கூட்டணிக்கு போனாலும் இந்த தொகுதி நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. ஆனா விஜய் அவர்கள் கிட்ட போனா இந்த தொகுதி நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவங்க விஜய் கூட கூட்டணி வைக்கிறாங்களா அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு. எதுவா இருந்தாலும் எந்த கூட்டணி கூட இவங்க போய் சேர போறாங்கன்னு தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த தொகுதி தான் வேணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டு போறாங்க. இது ஒரு புறம் இருக்குது. இந்த பக்கம் அதிமுக பக்கம் வந்தானா அதிமுக நிறைய தொகுதிகள் இருந்தானா இப்பவே துண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. வேலூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பவே எங்களுக்கு இந்த தொகுதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராணிப்பேட்டை சோளிங்கர் தொகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த தொகுதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பக்கம் துண்டை போட்டு இருக்காங்க. திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தொகுதி நம்மளுக்கு தான் வேணும், நெல்லை தொகுதியில நிச்சயமா அதிமுக தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அதிமுக இப்ப ஒருத்தர் எழும்பி இருக்கிறார். சிவகாசி தொகுதி எனக்கு வேணும்பா அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி என்ன பண்ணிருக்காரு, அவரும் சொல்லியிருக்கிறார். இப்போ பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாயிருச்சு. இன்னும் இந்த கூட்டணியில நிறைய கட்சிகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியா இருக்கும் பட்சத்துல எனக்கு சிவகாசி தொகுதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க என்ன பண்ணிருக்காரு, பேட்டி கொடுத்திருக்காரு நம்ம ராஜேந்திர பாலாஜி. ஏன்னா அவர் பேசும்போது ரொம்ப எமோஷனலா பேசியிருக்கிறார். பேசி என்ன வாழ வச்சது இந்த சிவகாசி தொகுதி தான், என்னை எம்எல்ஏ ஆக்குந்தும் இந்த சிவகாசி தொகுதி தான், என்னை மினிஸ்டர் ஆக்குந்தும் இந்த சிவகாசி தொகுதி தான். அதனால சிவகாசி தொகுதியில நான் விட்டு விட மாட்டேன். ஏன்னா ராஜபாளைய தொகுதியில் நிற்கும் பொழுது எனக்கு உள்ளடி வேலை பார்த்தாங்க, உள்ளடி வேலை பார்த்து என்னை வந்து தோக்கடிச்சாங்க அப்படின்றத அவரே ஒத்துக்கிறாரு. அப்போ அதிமுக உள்ளடி வேலை பார்த்தது உண்மைதான் அப்படின்னு. ஏன்னா ஒரு விதமான மத அரசியலோ ஜாதி அரசியலோ நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த தொகுதியில அதிமுக காரங்களே உள்ளடி வேலை பார்த்து என்ன தோக்கடிச்சுட்டாங்க அப்படின்றத ராஜேந்திர பாலாஜி ஒத்துக்கிறார். அவர் சொல்ற விதம் அப்படிதான் இருக்கு. ராஜபாளைய தொகுதியில நின்ன எனக்கு உள்ளடி வேலை பார்த்து என்ன தோக்கடிச்சிட்டாங்க. ஆனா சிவகாசி தொகுதியில அப்படி இல்ல. சிவகாசி தொகுதியில மக்கள் எனக்காக நிக்கிறாங்க. ஆனா இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தல் சிவகாசி தொகுதியில தான் நிப்பேன் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜியும் ஆணித்தனமா சொல்றாரு. இப்படியா இருக்கும்போது இத பாஜக விட்டு கொடுக்குமா? இன்னும் யாருக்கு எத்தனை தொகுதிகள்னு முடிவாகல, எந்தெந்த தொகுதின்னு முடிவாகல. ஆனா அதுக்குள்ளேயே அதிமுக உட்கட்சி விவகாரம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு சிவகாசி தொகுதி தான் வேணும். ஏன்னா மதுரை மேற்கு தொகுதி, வடக்கு தொகுதி, தெற்கு தொகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாஜக ஆட்டியப்பட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த தொகுதி தான் வேணும். இப்போ செல்லூர் ராஜு தொகுதியெல்லாம் வந்து விட்டு தர முடியாது அப்படின்னு அவர் இருக்கிறார். இல்ல எனக்கு இந்த தொகுதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நிக்குது. இப்படியா இருக்கும் பொழுது அதிமுகக்குள்ளேயே சில சலசலப்புகள் இருக்கு. இல்ல ஒருவேளை இந்த தொகுதி விட்டு கொடுத்துட்டா நம்ம எந்த தொகுதியில போய் நிக்கிறது ஜெயிக்கிறது அப்படின்னா நீங்க ராயபுரம் தொகுதி எடுத்து நான் முடிசூடாமன்னா இருந்தாரு ஜெயக்குமாரன் அவர்கள் 2021 சட்டமன்ற பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் அந்த தொகுதியில தோத்துட்டு போனாரு. இப்ப திரும்பவும் 2026 சட்டமன்ற தேர்தல்ல பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால எனக்கு ராயபுரம் தொகுதி வேணாம், மயிலாப்பூர் தொகுதி வேணும் அப்படின்னு இப்பவே என்ன பண்றாரு ஜெயக்குமார் அண்ணா கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியா இருக்கும் பொழுது அதிமுகக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் இல்ல, நிலைப்பாடு இல்ல, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க, துண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதிமுகல எதுவுமே இது வந்து பாஜக கூட கூட்டணி வச்சதனுடைய விளைவு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்காங்கன்னா இல்லவே இல்லை. நீங்க ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம் கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யாருக்கு எந்த தொகுதி ஒதுக்குறாரோ அந்த தொகுதியில நின்னாங்க. ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நிலைமை மாறி போயிருச்சு. பாஜக கூட கூட்டணி வச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக அதாவது அந்தந்த தொகுதியில நின்று நம்ம ஜெயிச்சா போதும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஜெயக்குமாரன் அவர்கள் ராயபுரம்ல நின்னா தோத்துருவேன் அப்படின்னு தெரிஞ்சுதான் எனக்கு மயிலாப்பூர் தொகுதி வேணும் அப்படின்னு இப்பயே சொல்றாரு. அது போல ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க கேட்கிறாங்க. இப்போ ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாருன்னா சிவகாசி தொகுதியை விட்டுட்டு எனக்கு வேற தொகுதி குடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா தோத்து தான் போவேன். அதனால சிவகாசியில நின்று நான் ஜெயிச்சிடறேன். எம்எல்ஏ இருந்தா எனக்கு எம்எல்ஏ பதவி இல்லைன்னா என்ன சுக்கு நூறா என்ன பண்ணிவிடுவாங்க. ஒரு பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை, இன்னொரு பக்கம் சிபிஐ வழக்கு. இந்த ரெண்டு வழக்கம் ராஜேந்திர பாலாஜியை போட்டு நெருக்குது. இப்படி இருக்கும்பொழுது அவர் எம்எல்ஏவா இல்லைன்னு வச்சுங்களேன் எப்பவே அண்ணன் என்ன பண்ணிருப்பாங்க சுருட்டி இருப்பாங்க. அது சிபிஐ ஒரு பக்கமோ லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு பக்கமோ நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க
அலேக்கா தீகின்னு போயிருப்பாங்க. இப்ப எம்எல்ஏ பதவின்னு இருக்குல்ல, இதுதான் ஒரு கொஞ்சம் காப்பாத்தி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் காப்பாத்தி இருக்கு, அவ்வளவுதான். இந்த பதவி அவர் காப்பாத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ அதனால இப்ப திரும்பவும் நான் சிவகாசி தொகுதியில நின்று ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அதீத நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆனா சொல்ல முடியாது, இதை பாஜக யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் எனக்கு இப்பவே தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜி துண்டு போட்டாரு. இது அதிமுக பெரும் சலசலப்பு ஏற்படுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இது மாதிரி தொகுதி கேட்க ஆரம்பிச்சிட்டா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இதை பாஜகவையும் நம்ம சமாளிக்கணும். ஏன்னா ஒரு சில தொகுதிகளை, அதாவது அதிமுக நின்னா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ண ஒரு தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதியிலெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக என்ன பண்ணுது, ஒரு பக்கம் முட்டுக்கட்டை கொடுக்குது. சோ இப்படிதான் தமிழ்நாட்டுல அரசியல் கள நிலவரம் போயிட்டு இருக்கு, யதார்த்தமா போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்பவே யாருக்கு இதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் எல்லாம் இப்படி நடந்திருக்கானா? இல்லவே இல்ல. ஒரு கட்சி எந்த தொகுதி ஒதுக்குறாங்களோ அந்த தொகுதியெல்லாம் நின்னாகணும். இப்ப அங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ, இப்ப ஜெயலலிதா இருக்கும் போதெல்லாம் இந்த தொகுதியில நீங்க நின்னுதான் ஆகணும். அதுல எந்த வித மாற்றுக்கத்துல தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க அதெல்லாம் செகண்டரி. இப்போ ஓபிஎஸ் அவர்களை போயிட்டு நீங்க பெரம்பூர் தொகுதியில நின்னுதான் ஆகணும். திருவிக நகர்ல தொகுதினா நின்னுதான் ஆகணும். இப்ப இங்க இருக்கிற ஜெயக்குமாரன் அவர்களை போயிட்டு நீங்க நெல்லை தொகுதியில நின்னுதான் ஆகணும். வேற வழியே இல்ல. ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அதெல்லாம் செகண்டரி சார். ஆனா தலைமை என்ன சொல்லுதோ அதை கீழ்ப்படிஞ்சு கேட்கறது தான் ஒரு கட்சிக்காரர்களும் வேட்பாளர்களுக்கும் அழகு. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது தலைமை சரியில்லை, தலைமை தன் அதிகாரத்தை பயன்படுத்தல, தலைமை கட்டுக்கோப்போடு இல்ல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா தலைமையை மீறி இப்பவே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, அதிமுக எனக்கு இந்த தொகுதி தான் வேணும், எனக்கு அந்த தொகுதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இப்போ தலைமை என்ன பண்ண அதிரடியான முடிவு எடுக்க முடியாது. இல்ல ராஜேந்திர பாலாஜிக்கு சிவகாசி தொகுதி கொடுக்க முடியாது, நீங்க ராஜபாளைய தொகுதி நின்னா அவர் ஏடகூடமா யோசிச்சு என்ன பண்ணுவாரு, நிக்க மாட்டாரு, அங்க உள்ளடி வேலை பார்ப்பாரு. இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டாங்க, இப்பவே நம்மளுக்கு என்ன பண்ணிடலாம், சீட்டை பிடிச்சிக்கலாம், எனக்கு இந்த தொகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒருத்தர் என்ன பண்றாங்க, சீட்டுகளை தக்க வச்சுக்கிறாங்க. இது எதுல போய் முடிய போகுது தெரியல. ஒரு பக்கம் தேமுதிக என்ன பண்றாங்க, சொல்லிட்டாங்க நம்ம எந்த கூட்டணியில இருக்கிறோன்றதே தெரியல, ஆனா எங்களுக்கு விருதாச்சலம் தொகுதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ராஜேந்திர பாலாஜி நீ சிவகாசி தொகுதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது நாலு போக்கில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனா ஒரே ஒண்ணு மட்டும் தான் தெரியுது, அதிமுக தலைமை சரியில்லை அப்படின்ற மட்டும் தான் ரொம்ப தெளிவா இருக்குது. இது எப்படி இப்ப முடிய போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியில தான் நிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜேந்திர பாலாஜி எம்எல்ஏ அவர்கள் இல்ல நான் சிவகாசி தொகுதியில தான் நிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.